இல்லை வெனிசுலாவை எங்கள் ஆட்டையை போட்டாங்க, எண்ணெய் கிணறு பூரா எண்ணெய் நிறையா இருக்குது, தழும்ப இருக்குது. இப்போ அந்த எண்ணெயை உறிஞ்சி ஆட்டையை போடணுன்றது தான் ட்ரம்ப்போட இது. இப்போ என்ன அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ரஷ்யா வீக் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம அமெரிக்கா வந்து என்ன முழுசாக புறக்கணிச்சிட்டுலாம் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு நமக்கும் ராஜ்ய ரீதியான தொடர்புகள் இருக்குது. நம்ம வளர்ச்சிக்கு, நம்ம வல்லரசாக போயிட்டுருக்கிறதுக்கு ரஷ்யா ஒரு முக்கிய காரணம். ரஷ்யா கண்டுபிடிப்புகள், ரஷ்யா வந்து நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை தாண்டி ரஷ்யா வச்சு ரெகுலர் இன்கம்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. ரெகுலர் டைப்னா ஒன்று, இராணுவ ரீதியான போர் கலங்களை தவிர வேறு எதுவுமே நம்ம ரஷ்யாட்ட வந்து எதுவும் பண்ண முடியாது. இங்கேருந்து நம்ம வேலைக்கு போய் அங்கே வாழவும் முடியாது, பூரா ஐஸு. அதோடைய சீதோஷ்ண நிலையும் நமக்கு செட் ஆகும், இந்தியன்ஸுக்கு செட் ஆகாது. அங்கே அந்த அளவுக்கு பிஸ்னஸும் கிடையாது. அங்கே போய் வேலைக்கு போகலான்னாலும் அவன் ஊருக்காரனுக்கே வேலை இல்லை. சைனாவில் வந்து அவன் ஊருக்காரனுக்கே வேலை இல்லை. அவன் பயங்கரமாக டெவலப் ஆனால் கூட அவனோட பாப்புலேஷன் தாறுமாறாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் சைனாவினாலையும் ரஷ்யானாலையும் நமக்கு முழு பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. யோசனை நம்பி தான் இருக்க வேண்டிய நம்ம இருக்கோம். இவ்வளோ நாள் அப்படியே இருந்து அதை டெவலப் ஆரம்பத்துலேயே இவங்க அதை கட்டுப்படுத்தியிருக்கணும். சைனா மாதிரி யூஎஸை நம்பி நாங்கள் கிடையாதுன்னு. ஆனால் சைனா அது மாதிரி தான் இருக்கான். உன்னைய நம்பி நான் கிடையாது, ஆனால் உன் ஊர்லேயும் ஆள் இருக்கான். நான் என் ஊர் பொருளாதாரமே வேறு, என்னோட ப்ரொடக்ஷனே வேறு, என்னோடய பிஸ்னஸ் வேறுன்ற மாதிரி அவன் போயிட்டான். ரஷ்யா ஆரம்பத்துலேருந்து சைனா இது அமெரிக்காவோட எந்த வித டச்சிலே இல்லை. அது தனிப்பட்ட அவங்க வந்து கோதுமை ஏற்றுமதி பண்ணுவாங்க, பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி பண்ணுவாங்க, க்ரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணுவான், கேஸ் யூரோப்புக்கு அனுப்புவான். அவனோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் வேறு. கோதுமை ஏற்றுமதி பண்ணுவாங்க. உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலேருந்து தான் யூரோப்புக்கு பூரா கோதுமையே போகுது. அவங்க பிஸ்னஸ் லிமிட்டட் பிஸ்னஸ், அதை வச்சு ஆயுதத்தை ரெடி பண்ணி அமெரிக்காவை மிரட்டிட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க. ஆனால் நம்ம இது அப்படி இல்லை. நம்ம பாப்புலேஷன்ன்றது 150 கோடி.